ஆண்ட்ராய்ட் போன் யூசர்ஸ் நீங்க கூகுளோட சர்க்கிள் டு சர்ச்சை கண்டிப்பா ஒரு தடவையாவது நீங்க பயன்படுத்து. ஒரு சர்ச் இன்ஜின் பேஜை நீங்க ஓபன் பண்றீங்க, அங்க ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியல, உடனே நீங்க சர்க்கிள் பண்ணி அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது சிம்பிள் கான்செப்ட், எல்லாரும் நீங்க பயன்படுத்திருப்பீங்க. ஆனா இன்னும் ஒரு படி மேல டீப்பா ஒரு சில விஷயங்களை இந்த கூகுளோட சர்க்கிள் டு சர்ச் மூலியமா பயன்படுத்த முடியும். அது என்னன்னு கேக்குறீங்களா? அதுக்கு வழக்கமாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுளோட சர்க்கிள் டு சர்ச்சை எப்படி பயன்படுத்துறது? முதல்ல போனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. சர்ச்ல போயிட்டு CIR சர்க்கிள் டு சர்ச் தட்டுங்க. இங்க இந்த டாகிள் வந்து ஆன்ல இருக்கு. ஆஃப்ல இருந்தா நீங்க உடனே ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் டு சர்ச்சை நம்ம டெஸ்ட் பண்ணல, அதுக்கு கூகுளோட குரோமை நான் ஓபன் பண்றேன். ஒரு பேஜை ஓபன் பண்ணிட்டேன். இதுல நிறைய ஆங்கில வார்த்தைகள் இருக்கு. ஒரு சில வார்த்தைகள் எனக்கு புரியுது, ஒரு சில வார்த்தைகள் புரியல. மொத்தத்துல என்னுடைய மொழிக்கு மாத்தி நான் படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு போனோட ஹோம் பட்டனை நான் அப்படி பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணும்போது ஸ்கிரீனே இந்த மாதிரி கலர்ஃபுல்லா மாறிடும். ஸோ எந்த போது எனக்கு புரியலையோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை போட்டு அந்த பேஜுக்கு ரைட் சைட்ல பாருங்க டிரான்ஸ்லேட் ஆக்கான் இருக்கு, அதை கொடுத்தோம்னா மொத்தத்தையும் நம்ம மொழிக்கு மாத்திரும், படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்கு, இதுல இருந்து நம்ம எக்ஸிட் ஆயிடும். இப்போ மறுபடியும் பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்றேன் ஹோம் பட்டனை. பண்ணிட்டேனா கீழே பாருங்க கூகுளோட சர்ச் பார், அப்புறம் மைக்கு, அப்புறம் மியூசிக், அப்புறம் டிரான்ஸ்லேட். அதை நான் தட்டுறேன். தட்டினா இமீடியட்லி என்ன பண்ணுது, ஆங்கிலத்தை அப்படியே தமிழ்ல மாத்திருச்சு. இப்ப இங்க நீங்க கவனிக்கணும், கீழே பாருங்க ஆங்கிலத்தை தமிழ்ல மாத்திருச்சு. எந்த மொழியில இருந்தாலும் நம்முடைய மொழிக்கு மாத்தி கொடுத்துரும். பிளஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா கை விரல்களை காட்டுற மாதிரி ஒரு ஐகான் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு தெரியுமா? இப்ப இந்த கை விரல்களை நான் தட்டுறேன் பாருங்க. தட்டின உடனே பாருங்களேன், டிரான்ஸ்லேட்டிங் டு தமிழ்னு ஒரு சின்ன பேனர் காட்டுதா. இப்ப நான் எங்கெல்லாம் மூவ் பண்றேனோ எல்லா இடத்துக்கும் பாருங்க என்னோட மொழி அப்படியே மாத்தி விடுக்கும் பாருங்க. செகண்ட்ஸ் அப்படி மாத்துதா, ரீட் பண்ணிட்டு உடனே மாத்துது. நீங்க முதல்ல பார்க்கும்போது அந்த பேஜை மட்டும்தான் நம்ம மொழிக்கு மாத்தி விடுக்கும். பட் அந்த கை விரல்களை நான் தட்டின உடனே பாருங்களேன், சோ இதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு வேற பேஜ் ஓபன் பண்ணாலும் அதையும் நமக்கு நம்முடைய மொழியில மாத்தி கொடுக்கும். இது வரைக்கும் இந்த போனோட ஸ்கிரீன்ல வித்தியாசமான கலர் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கா. கீழே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டிங் டு தமிழ்னு ஒரு சின்ன பேனர் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கா. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், எல்லா மொழியையும் நம்முடைய மொழிக்கு மாத்தி படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு செட்டப். கொஞ்சம் டீப்பா இந்த கூகுளோட சர்க்கிள் டு சர்ச்ல கொடுத்துருக்காங்க. இத்தனை பேர் இதை பயன்படுத்திருக்கீங்க, கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணிட்டு போறீங்களா? வித்தின் செகண்ட்ல நீங்க பேஜை மூவ் பண்ண அது ஆங்கிலத்துல இருந்தா அது நம்ம மொழிக்கு மாத்தி விடுங்க பாருங்க. இந்த பாருங்க, வாவ், செமல. ட்ரை பண்ணி பாருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சின்னதா ஒரு பேனர் தொங்குதா, அதுக்கு பக்கத்துல ஒரு எக்ஸ் பட்டன் இருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடலாம். முடிஞ்சது. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சர்க்கிள் டு சர்ச்ல இந்த அற்புதமான செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அநேகமா எல்லாருமே ஆண்ட்ராய்டு போனை நம்ம பயன்படுத்துறோம். இந்த சர்க்கிள் டு சர்ச்ல பர்டிகுலரா இந்த ஐக்கானை பயன்படுத்தினா எந்த மொழியில இருந்தாலும் நம்ம மொழிக்கு மாத்திக்கிட முடியும். நம்ம செட்டப் பண்ணி வச்சிருந்தோம்னா அப்படிப்பட்ட ஒரு செட்டப் தான் இது. ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கா. குறிப்பா உங்க கண்ணில் ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. நல்ல ரீதியில பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல